எல்லோருக்கும் வணக்கங்கள். அபிராமி அந்தாதியினுடைய தொடர்ந்து பதிவுகளை நாம் பார்த்து வருகிறோம். நம்முடைய சேனலை சிவில் இன்ஜினியரிங் கார்பில் வண்டிப்பேதா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருகிறவர்களுக்கெல்லாம் நன்றிகள். இந்த குறிப்பிட்ட 63வது பதிவிலே நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நாம் அறிவு தெளிவோடு இருப்பதற்காக நாம் பாடி பயன்பெற வேண்டிய பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம். கடந்த பாடல் சிந்தையதே என்று முடிந்தது. அதனுடைய கடைசி எழுத்தான தே என்பதை எடுத்துக்கொண்டு 63வது பாடலாக பாறையில் அடித்த முளை என்ற தலைப்பிலே அபிராமி பட்டர் தேரும்படி என்று ஆரம்பிக்கிறார் இந்த பாடலை. தேரும்படி சில வேதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றிற்கொட்டும் தறி குறிக்குஞ்சாயம் ஆறுந்தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே. வழக்கம்போல் இந்த பாடலை நாம் அனைவரும் பாடி பயன்பெறுவதற்காக மிக எளிய தமிழ்நடையிலே நான் மொழிபெயர்த்து தருகிறேன். வாருங்கள், அதை நாம் பாடி பயன்பெறலாம். வேறும்படி சில ஏதுகள் ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்குஞ்சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே என்று அபிராமி பட்டர் பாடுகிறார். இந்த பாடலினுடைய முழுமையான உரையை பார்ப்பதற்கு முன்னாலே சில சொற்களினுடைய முறைகளுக்கு பொருளையும் அதன் பிறகு சின்னஞ்சிறு தொடர்களாக நான் பிரித்திருக்கிறேன். அவற்றுக்கான பொருளையும் நாம் பார்த்து விடலாம். ஏது என்றால் பிரமாணங்கள் அல்லது மேற்கோள்கள் முதலியவை. காட்டி என்பது எடுத்துக்காட்டுதல். செல்கதி இனிமேல் செல்லப்போகிற நல்ல கதி, அதாவது நற்கதி. கொட்டு தலையிலே அடித்து இறக்குதல். தறி என்றால் மரத்தறி ஆர் நடுகின்ற முளை அல்லது ஆப்பு ஆகும். சமயம் மாறும். 6 வைதிக சமயங்களிலும் கொண்டாடுதல் சிறப்பாக பாராட்டப்படுவது. இந்த 6 வகை சமயங்களும் வைதிக சமயங்களுடைய எல்லாமே வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டவை. அவற்றுள்ளே நம்முடைய இந்து மதத்திலே சூரியனை முழுமுதற் கடவுளாக கொண்ட வழிபாட்டு முறை சௌரம் என்றும், கணபதியை தலைமையாக கொண்ட வழிபாட்டு முறை கணபத்தியம் என்றும், முருகனை முன்னிறுத்துவதாய் அது கௌமார வழிபாடு என்கிற வழிபாட்டு நெறியாகவும், சக்தியை பரதேவதமாயாக வழிபாடும் வழிபாட்டு முறைகளுக்கு சாக்தம் என்றும், விஷ்ணுவை தலைவனாக கொண்டாடி வழிபடும் முறை வைஷ்ணவம் என்றும், சிவபெருமானை பரம்பொருளாக வைத்து வழிபடும் முறை சைவம், சைவ சித்தாந்தம் என்றும் நாம் கொண்டாடி வருகிறோம். ஆகவே இந்த பாடலிலே இந்த 6 வகை சமயங்களுக்கும் தலைவியாக மூலப்பொருளாக வேதம், பிரணவ வேதமாக இருப்பவளான ஆதிபராசக்தியே இவைகளுக்கெல்லாம் தலைவி என்பது அந்த அன்னை பராசக்தியே உண்மை பொருள் என்பது எளிதில் விளங்கும்படி சில பிரமாணங்களை காட்டி, முன் செல்கதிக்கு கூறும் பொருள் இனி செல்லுகிற நற்கதிக்கு உபாயம் இதுதான் என்று அறிவுறுத்தும் உறுதி பொருள்களெல்லாம் குன்றிற்கொட்டும் தறி மலைப்பாறைகளில் அவற்றை தரிப்பதற்காக அழிக்கப்படும் மரமுளைகளைப் போன்று குறிக்குஞ்சமை ஒடிந்து வீணாகப் போவது போல ஆறுந்தலைவி இவளாயிருப்பது பெரியோர்களால் 6 வகை சமயங்களுக்கும் அன்னை அபிராமியே தலைவியானவள் என்று அறிவுறுத்தியது. தரித்திடும் வேடும் சமயம் நன்றாக தெரிந்திருந்தும் அவளை தவிர வேறு சமயங்கள் உண்டென்று நம்பி உண்டென்று கொண்டாடிய வீணர்களுக்கே, பாராட்டும் வீணர்களுக்கே இந்த அறிவுரைகள் எதுவும் எந்தவித பயன் தராமல் வீணாகத்தான் போகும். அதாவது சுருக்கமாக அவர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்வது வீண் என்று குறிப்பிடுகிறார். பொதுவாக பாறைகளை தகர்ப்பதற்காக இரும்பு கம்பிகளோ அல்லது வெடிகள் வெட்டுகளோ பயன்படுவதற்கு வழக்கம். அதற்காக மறைமுளைகளை நாம் அது மாடு கட்டுகிற தறிகளை, விலங்குகளை பிணைத்து வைக்கிற தறிகளை நாம் பயன்படுத்தினால் அவர்கள் முறிந்து வீணாக போகும் என்ற ஊமையை கொண்டு இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதனுடைய பொழிப்புரையாக நாம் பார்க்க இருப்பது, பெரியோர்கள் 6 வகை வைதீக சமயங்களுக்கும் அன்னை அபிராமியை
தலைவியானையள் என்று அறிவுறுத்தியது நன்றாக தெரிந்திருந்தும் அவளை தவிர வேறு சமயங்கள் ஒன்றெண்டு நம்பி பாராட்டும் வீணர்களுக்கு அன்னை பராசக்தியே உண்மை பொருள் என்பது எளிதில் விளங்கும்படி சில பிரமாணங்களை காட்டி இனி செல்லுகிற நற்கதிக்கு உபாயம் இதுதான் என்று அறிவுறுத்தும் உறுதிப்பொருட்கள் எல்லாம் மலைப்பாறைகளில் அவற்றை தரிப்பதற்காக அடிக்கப்படும் மரமுளைகளைப் போன்று ஒடிந்து வீணாகப் போவது போலத்தான் அந்த அறிவுரைகளெல்லாம் எந்த பலனும் தராமல் வீணாகத்தான் போகும் என்று அபிராமிப்பட்டர் பாடி முடிக்கிறார். நெகிழ்ச்சியுள்ள மண்ணிலே இறங்குகின்ற மரமுளைகள் வன்மையுள்ள பாறையிலே இறங்காதது போல பக்குவமுள்ளவர்களுக்கு தெளிவான அறிவை உண்டாக்குகின்ற அறிவுரை வீணர்களிடம் பயன்படாது என்ற ஊமையை நாம் விரிவாக எடுத்துக்கொண்டு முளையும் கொட்டுபவனுடைய முயற்சியும் வீணாதலைப் போல கூறும் பொருளும் கூறுபவனுடைய முயற்சியும் வீணாகும். இந்த ஊமையை நாலடியாரிலிருந்து எடுத்திருக்கிறார் அபிராமிப்பட்டர். நன்று அறியா மாந்தருக்கு அறநெறியை உரைத்தால் அது குன்றின் மேல் கொட்டும் தரிப்போராகும் என்ற நாலடியார் சொல்கிறது என்பது கிவாஜாவினுடைய சிறப்பு குறிப்புரையாகும். ஆகவே சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த பாடலினுடைய உட்கருத்தாவது பக்குவமுடையவர்களுக்கே உண்மை வழங்கும் என்பது இந்த பாடலினுடைய கருத்து. ஆகவே இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை பாடி நிறைவு செய்யலாம். மேரும் பல படி சில ஏதும் காட்டி முன் செல்கதிக்கி கூறும் பொருள் கொண்டிற்கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவீவளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே. அனைவருக்கும் பக்தி பெருகுவதற்காக நாம் பாட வேண்டிய அடுத்த 64வது பாடல் எங்கும் என்ற அன்னை என்ற தலைப்பிலே வழங்க இருக்கிறோம். அதுவரை அந்த பதிவுக்காக காத்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம், நன்றிகள்.